ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் அண்டர் டெப்டா சிஸ்டமில் தான் நம்ம சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட் வித் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். கொஷினில் கேஷ் சேல்ஸும் கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் சேல்ஸ் கொஷினில் இருந்துச்சுன்னா நம்ம பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சம்ஸ்லையுமே வந்து கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா சம்லையுமே நம்ம பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலியமாக நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 4 to 8 அந்த 4 சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4th சம் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபேன்சி கிளாத்ஸ் லிமிடெட் ஓப்பன் ஏ பிரான்ச் ஆன் 1st January 1998 அட் டெல்லி. டெல்லியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் என்ன பார்க்கணும், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் தெரியுமா. ஸோ வந்து கொஷினில் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன போடணும், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். நம்ம பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வராது, கேஷ் சேல்ஸும் வராது. கிரெடிட் சேல்ஸ் வருமா, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 18,000 சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை நம்ம போடுறோம், 2 கிரெடிட் சேல்ஸ் டெபிட் சைடில். அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் எங்கே வரும், கிரெடிட் சைடில் வருமா. பை கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் 16,000. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் அலோட் டு தெம் எவ்வளோனா 300. இது வந்து நமக்கு கிரெடிட் சைடில் வரும், அதை போட்டாச்சு. அடுத்து இந்த கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் ஸ்டாக்லாம் வந்து வராது. அவ்வளோதான் பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட். இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கே 18,000 இருக்குது, இங்கே 16,300 தான் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே வந்து 18,000 போட்டுட்டு இந்த சைடு வந்து பேலன்ஸ் கம்மியாக இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 1,700 வரும். இப்போ அந்த 1,700 என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டாஸ் பாருங்கள். பை பேலன்ஸ் சிடி க்ளோசிங் பேலன்ஸ், இதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,700 வருது. ஓகேவா, புரிஞ்சிச்சா. இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போடலாமா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே நில்லுன்னு வந்துடும். இப்போ இந்த சைடு அதிகமாக இருந்து நம்ம பண்ணால் இந்த சைடு கம்மியாக இருந்தால் இங்கே வந்து பேலன்ஸ் வந்திருக்கும், நம்மளுக்கு இங்கே நில் வந்திருக்கும். புரியுதா, இங்கே ஏன் நில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எங்கே வரும், டெபிட் சைடு வருமா. டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 25,000. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஸோ நில்லுன்னு போட்டாச்சு. அடுத்து வந்து நமக்கு என்னது, கேஷ் சேல்ஸ் எங்கே வரும், கிரெடிட் சைடு வருமா. பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கேஷ் சேல்ஸ்ன்னு போடுவோம். எவ்வளோனா 10,000, அது போட்டாச்சு. அண்ட் கிரெடிட் சேல்ஸ் நமக்கு பிரான்ச் அக்கௌண்ட்டில் வராது. அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ், அதுவும் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் கீழே தான் வரும், கிரெடிட் சைட். ஸோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் 16,000 வருது. அடுத்து நமக்கு டிஸ்கவுண்ட் அலோடு அதெல்லாம் வராது. கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் வருமா, இந்த சைடு வருமா, டெபிட் சைட். ஸோ அதை வந்து டெபிட் சைட் போடுறோம், டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் 3,500. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 4,000. இது கூட நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, க்ளோசிங் டெப்டாஸ் 1,700 வந்திருக்குல்ல. ஸோ அந்த க்ளோசிங் டெப்டாஸையும் நம்ம போடணும். இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள். எந்த சைடு வந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,700 வருது. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு என்ன வருது, டெபிட் சைடு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அக்கௌண்ட். இங்கே வர பேலன்ஸை நம்ம ப்ராஃபிட் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,200 ப்ராஃபிட் வருது. ஓகேவா, புரிஞ்சிச்சா இந்த சம்மு. இந்த சம் போகலாமா. இப்போ பாருங்கள், இந்த சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு பாம்பே பிரான்ச் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2013 ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்பே பிரான்ச்சுக்கு ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் டெப்டாஸ், ஓப்பனிங் பெட்டி கேஷ் சொல்லியிருக்காங்க. குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அடுத்து வந்து கேஷ் சேல்ஸ், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ், கிரெடிட் சேல்ஸ். ஃபஸ்ட் நம்ம கொஷினில் கிரெடிட் சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா. ஸோ கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அடுத்து செக் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் சேலரிஸ், ஃபார் ரெண்ட் அண்ட் டேக்ஸ், ஃபார் பெட்டி கேஷ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் வரும். அடுத்து ஸ்டாக் அட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி 31/12/2013. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக், இது க்ளோசிங் பெட்டி கேஷ் அண்ட் குட்ஸ் ரிட்டர்ன் பை த பிரான்ச். அது எங்கே போடுவோம், கிரெடிட் சைட் பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது போடுவோம். அடுத்து வந்து க்ளோசிங் டெப்டாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா போடலாமா. பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும்,
ஓப்பனிங் டெட்டாஸ் வருமா எவ்வளோனா 30,000 அது போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் வருமா, இந்த சைடு வரும் கிரெடிட் சைட் 2,10,000 போட்டாச்சு. அடுத்து வந்து கிரெடிட் சேல்ஸ் வருமா, கிரெடிட் சேல்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் 2,28,000 அதையும் போட்டாச்சு. வேறு என்ன இன்ஃபர்மேஷனும் வராது. க்ளோசிங் டெட்டாஸ் வரும். க்ளோசிங் டெட்டாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000. இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் இங்கே வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. இங்கே எந்த பேலன்சிங் ஃபிகரும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் எழுதுவோமா? ஓப்பனிங் பேலன்ஸில் என்னென்ன வரும்? ஸ்டாக்கு, டெட்டாஸ், பெட்டி கேஷ் 3 ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 ஓப்பனிங் பேலன்ஸும் அப்படியே வரும். ஸ்டாக் 15,000, டெட்டாஸ் 30,000, பெட்டி கேஷ் 300. அடுத்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் வந்து டெபிட் சைடு வருமா? ஸோ அதை நம்ம டெபிட் சைட் போடுறோம். அடுத்து வந்து கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸும் நமக்கு கிரெடிட் சைடு வருமா? ஸோ அதை வந்து கிரெடிட் சைட் போடுறோம். பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஹெட்டிங்கில் கேஷ் சேல்ஸ் 60,000, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் 2,10,000. அடுத்து வந்து கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்டில் எடுக்க மாட்டோம். அடுத்து செக் சென்ட் டு பிரான்ச் டியூரிங் 2013 அப்படின்னு சொல்லிட்டு சேலரிஸ், ரெண்ட் அண்ட் டேக்ஸு, பெட்டி கேஷ்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ். கரெக்டாக? இப்போ இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட் சைடில் எழுதுவோமா? என்னென்னு எழுதுவோம்? டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சேலரிஸ் 9,000, ரெண்ட் 1,500, பெட்டி கேஷ் 1,100 எழுதியாச்சு. அடுத்து வந்து ஸ்டாக் அட் த பிரான்ச் 31/12/2013. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா? க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடு எழுதுவோமா? கிரெடிட் சைடு எழுதுகிறோம். ஸ்டாக் வந்து 25,000, பெட்டி கேஷ் 200 அண்ட் கூட்ஸ் ரிட்டன் பை பிரான்ச் அப்படின்னு சொல்லி 2,000 சொல்லியிருக்காங்களா? அதையும் நம்ம போட்டுக்கிறோம். கிரெடிட் சைடு வருமா? கூட்ஸ் ரிட்டன். கூட்ஸ் சென்ட்னா இந்த டெபிட் சைடில் வரும். கூட்ஸ் ரிட்டன் பை பிரான்ச்னா கிரெடிட் சைடு வரும். புரியுதா? கிரெடிட் சைட் போட்டாச்சு. அண்ட் பேலன்ஸும் எழுதியாச்சு. ஸ்டாக் வந்து 25,000, பெட்டி கேஷ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 200, டெட்டாஸ் வந்து 48,000. மூணுமே போட்டாச்சு. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை. இப்போ பாருங்கள் எந்த சைடு அதிகமாக வருது அப்படின்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது. 3,45,200. அதை ரெண்டு சைடும் போட்டு இந்த சைடு எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த பேலன்ஸ் வர அமௌண்ட்டு தான் நமக்கு ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36,300 வருது. இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிச்சா? இந்த சம் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த சம்மில் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு மதுரை பிரான்ச் அக்கௌண்ட். மதுரை பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் என்ன போடணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் எவ்வளோனா 12,000. அதை நம்ம போடுறோம். 12,000 போட்டாச்சு. அப்புறம் நம்ம கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், கூட்ஸ் ரிட்டர்ன்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். சேல்ஸ் அட் பிரான்ச், கேஷ் சேல்ஸ் எடுக்க மாட்டோம். கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் எடுப்போம். கிரெடிட் சேல்ஸ் எங்கே வரும்? டெபிட் சைடு வருமா? 2 கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோனா 42,000. அடுத்து வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? கிரெடிட் சைடு வருமா? ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் சைட் போட்டாச்சு. அடுத்து பேட் டெட். பேட் டெட்டும் 300 சொல்லி கிரெடிட் சைட் போட்டாச்சு. அடுத்து பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், பெட்டி கேஷ்லாம் நமக்கு வராது. அண்ட் ஸ்டாக் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக் 12,500. அதுவும் நமக்கு வராது. இப்போ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நம்ம டேலி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெபிட் சைடில் அதிகமாக வருது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 வருது. அந்த 54,000 இங்கே அப்படியே போடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங். க்ளோசிங் பேலன்ஸும் மிஸ்ஸிங் அண்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ்ஸிங். இப்போ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக வந்து க்ளோசிங் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் இல்லாமல் வந்து இருக்காது. ஒரு ஆர்கனைசேஷனில் கேஷ் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. கடன் கொடுத்துருக்காங்களே அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. க்ளோசிங் டெட்டாஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க கடன் கொடுத்தவங்க கிட்டேருந்து. ஸோ இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இங்கே வர பேலன்ஸை நம்ம கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸில் தான் போடணும். இப்போ ரெண்டு பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ்க்கு தான் கொடுத்து இங்கே தான் வர பேலன்ஸை ஃபுல்லாக போடணும். எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 53,400. புரியுதா? அப்போ இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நில்லுன்னு வந்துடும். ஏன் இங்கே நில்லு போடுறோம், இங்கே ஏன் ஃபுல் அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்னு புரியுதா?
ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக வந்து கடன் வாங்கியிருப்பாங்களே அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பாக கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. க்ளோசிங் பேலன்ஸ் கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கேஷ் ரிசீவ் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸில் போடுறோம். புரிஞ்சுதா? இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டாக் ஓப்பனிங் பேலன்ஸில் ஸ்டாக்கு, டெட்டாஸ், பெட்டி கேஷ்லாம் வருமா? ஸோ அதை நம்ம போடுறோம். பேலன்ஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் 30,000, டெட்டாஸ் 12,000, பெட்டி கேஷ் 200. அடுத்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எங்கே வரும்? டெபிட் சைடு வருமா? கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 50,000. கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். கூட்ஸ் சென்ட்னா டெபிட்டு, கூட்ஸ் ரிட்டர்ன்னா கிரெடிட்னு பார்த்தோம் தெரியுமா? ஸோ கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் கிரெடிட் சைடில் வரும் 600. அடுத்து கேஷ் சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கீழே எழுதுவோம். கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 30,000. அடுத்து நமக்கு கிரெடிட் சேல்ஸ் வராது. நம்ம இங்கே ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், அதையும் இங்கே போட்டுக்கலாம். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளோனா 53,400 போட்டாச்சு. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன், பேட் டெட்ஸ்லாம் வராது. பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ். எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு டெபிட் சைடில் வருமா? ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ் எவ்வளோனா 3,000. அடுத்து பெட்டி கேஷ் சென்ட் டு பிரான்ச், அதுவும் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். பெட்டி கேஷ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 500. இது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த பெட்டி கேஷ். கரெக்டாக? இது வந்து எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி கீழே வரும். இது வந்து க்ளோசிங் பெட்டி கேஷ். இதை நம்ம எங்கே போடுவோம்? இங்கே போடுவோம். பை க்ளோசிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் சீரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடுவோமா? பெட்டி கேஷ் எவ்வளோனா 300, அது போட்டாச்சு. அண்ட் ஸ்டாக் வந்து 12,500 போட்டாச்சு. இப்போ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பாருங்கள், கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,800. 96,800 வருதா? இப்போ இங்கே பேலன்ஸ் வர்றது நமக்கு ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,100 rupees ப்ராஃபிட் வருது. இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் பாருங்கள், டி சக்கரவர்த்தி ஆஃப் கல்கத்தா ஆஸ் அ பிரான்ச் அட் மும்பை. அவர் வந்து பிரான்ச் வந்து மும்பையில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து நம்மளை பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இங்கே என்ன வரும்? நமக்கு ஓப்பனிங் டெட்டாஸ் சொல்லலை. கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 41,000 சொல்லியிருக்காங்க. அதை போட்டாச்சு. அடுத்து வந்து ரெசிப்ட் ஃப்ரம் டெட்டாஸ்னால் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸை தான் ரிசிப்ட் ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சைடு வருமா? கிரெடிட் சைடு போடுறோம். 37,900. அடுத்து சன்ட்ரி டெட்டாஸ் 31/3/2019. இது வந்து நமக்கு க்ளோசிங் டெட்டாஸ், அதையும் நம்ம போட்டுக்கலாம். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டபிள் இல்லை. இப்போ கிரெடிட் சைடு தான் ஜாஸ்தி வருது. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 47,060 rupees. அதை எடுத்தது வந்து இங்கே போட்டு இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் பேலன்சிங் ஃபிகர். எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6,060 வருது. ஓகேவா? இது எப்படி போட்டுன்னு புரிஞ்சிச்சா? இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். மும்பை பிரான்ச் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் பிடின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோமா? ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிச்ச பிரான்ச் டெட்டாஸ் எவ்வளோ? 6,060. அதையும் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன போடுவோம்? கிரெடிட் சேல்ஸ் வருமா? பிரான்ச் அக்கௌண்ட்டில் வராது. கேஷ் சேல்ஸ் வரும், கிரெடிட் சைடில் வரும். பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கேஷ் சேல்ஸ் வந்து 17,500. அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் 37,900, அதுவும் கிரெடிட் சைடில் வரும். அடுத்து சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 9,160 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு க்ளோசிங்கில் வரும். அதுக்கு முன்னாடி இந்த கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ், இதுக்கு மீனிங் என்னென்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அதை தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இதை எங்கே போடுவோம்னா டெபிட் சைடில் தான் போடுவோம். இங்கே கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்னு போடுவோம் தெரியுமா? அவங்க ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் தான், நம்ம டெபிட் சைடு தான் போடணும். 30,000. அடுத்து கூட்ஸ் ரிசீவ்ட் அட் ஹெட் ஆஃபீஸ் 31/3/2019. அட் த எண்ட் ஆஃப் த இயரில் இந்த பிரான்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த மிச்சம் உள்ள கூட்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் எங்கே போடுவோம்? கிரெடிட் சைட் போடுவோமா? அதனால் இந்த கூட்ஸ் ரிசீவ்ட் அட் ஹெட் ஆஃபீஸ் 31/3/2019 நம்ம கிரெடிட் சைட் போடுறோம். ஓகேவா? கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். ஸோ 3,600 நம்ம கிரெடிட் சைட் போடுறோம்.
அடுத்து வந்து எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ் ஃபார் த பிரான்ச். இது எங்கே போடுவோம்? எக்ஸ்பென்சஸ்னாலே நம்ம டெபிட் சைடில் தான் போடுவோம். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,400 அதையும் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம க்ளோசிங் போடலாமா? வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, க்ளோசிங் போடலாம். க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அண்ட் க்ளோசிங் டெட்டாஸ் இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் நம்ம பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு எழுதி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 18,000 அதை போட்டாச்சு. அடுத்து டெட்டாஸ் எவ்வளோ இருக்குன்னா 9,160 அதையும் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் போட்டு டேலி பண்ணலாமா? இப்போ பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது, 86,160 வருது. இப்போ டெபிட்டில் வந்து பேலன்சிங் ஃபிகர் வருதா? டெபிட்டில் பேலன்சிங் ஃபிகர் வந்தால் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 ப்ராஃபிட் வருது. ஓகேவா? இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். புரிஞ்சிச்சா இந்த சம்மு? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம்மில் பாருங்கள், இந்தியன் ட்ரேடர்ஸ் பாம்பே ஓப்பன் தி பிரான்ச் அட் பரோடா. பரோடாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்? கிரெடிட் சேல்ஸ் வருமா? கிரெடிட் சேல்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். எவ்வளோனா 60,000 அது போட்டாச்சு. சேலரிஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், கேஷ் ரெமிட்டன்ஸ்லாம் எதுவுமே வராது. இங்கே பெட்டி கேஷ், க்ளோசிங் பெட்டி கேஷ், க்ளோசிங் டெட்டாஸ் சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டெட்டாஸ் நமக்கு பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வருமா? வரும். நம்ம போட்டாச்சு 5,000. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, நம்ம டேலி பண்ணலாம். இங்கே 60,000 இருக்குது, இங்கே 5,000. ஸோ இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ 60,000 தான் ரெண்டு சைடு போடணும். இப்போ இந்த 60,000ல் 5,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 55,000 இருக்கும். கரெக்டாக? அந்த 55,000 என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வரணும்? கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் வருமா? அந்த 55,000 கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பரோடா பிரான்ச் அக்கௌண்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இது எங்கே போடுவோம்? டெபிட் சைட் போடுவோமா? டெபிட் சைட். ஓப்பனிங் பேலன்ஸ் இதில் கொடுக்கல, ஸோ நெல்லுன்னு வச்சுக்கிட்டோம். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் வந்து நம்ம டெபிட் சைட் போடுவோம் 75,000. அடுத்து கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எங்கே போடுவோம்? கிரெடிட் சைட் போடுவோம். பை பேங்க் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு கேஷ் சேல்ஸ் எவ்வளோனா 50,000. அடுத்து வந்து கிரெடிட் சேல்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். சேலரிஸ் ஆஃப் அ பிரான்ச், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நம்ம டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் பண்ணுவோம். ஓகேவா? டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேலரிஸ் 15,000, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 12,000. இங்கே ஒரு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம்ல 55,000, அதையும் நம்ம இங்கே போட்டுக்கணும். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 55,000 போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? கேஷ் ரெமிட்டன்ஸ் டு பிரான்ச் டுவர்ட்ஸ் பெட்டி கேஷ். கேஷ் ரெமிட்டன்ஸ்னால் கேஷ் வந்து திருப்பியும் ரிட்டர்ன் ஆகுது பிரான்ச்சுக்கு. ஸோ அதை வந்து நம்ம டெபிட்டில் போடணும். எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணணும். இதை எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட்டில் தான் போடுவோம். ஸோ இந்த கேஷ் ரெமிட்டன்ஸையும் நம்ம டெபிட் தான் பண்ணணும். கேஷ் ரெமிட்டன்ஸ் டு பிரான்ச் 6,000. அடுத்து பார்த்திங்கன்னா பெட்டி கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக், இந்த மூணுத்தையும் வந்து நம்ம பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். கரெக்டாக? இந்த மூணுமே வந்து நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ். அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம் பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டி கேஷ், டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக். பெட்டி கேஷ் 500, டெட்டாஸ் 5,000, ஸ்டாக் வந்து 27,000. இப்போ போட்டாச்சா? இப்போ வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வருமா? வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணி டேலி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1,37,500 வருது கிரெடிட் சைடில். அதை டெபிட் சைட்லேயும் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 29,500. இது நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கணும். இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் 29,500. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த 5 சம்மும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மாடல் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.